ஏன் உழைப்பு அப்படின்னு கேட்டா, நீங்க உழைக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள மாதிரி உழைக்கிறதுக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்டா தனுசு ராசி நண்பர்கள் மட்டும்தான். முதல்ல உங்க உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். நீங்க என்னெல்லாம் உழைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வருமானம் இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில இருக்கும். அனைத்து விஷயத்திலும் வெற்றி காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். குரு சாதகமா இருக்காரு. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு. தந்தையுடன் மனஸ்தாபம்னா இப்போ தந்தையோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் உங்களுக்கு சாதகமா செயல்படக்கூடிய வகையில இருக்கும். எப்படி ஆம தன் கூட்டுக்குள்ள கைகால்கள் இழுத்துக்குமோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்களுக்குள்ள இழுத்துப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டு. அதனால நல்ல இடமா பார்த்து தொடுங்க. தேவையில்லாத பிரச்சனையை போய் கை வச்சிடாதீங்க. அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம். பொறுமைக்கு பெயர் போன மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் 2025ல உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். ஏன் உழைப்பு அப்படின்னு கேட்டா, நீங்க உழைக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களை மாதிரி உழைக்கிறதுக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்டா தனுசு ராசி நண்பர்கள் மட்டும்தான். அவங்க உழைச்சாலும் வருமானம் இருக்காது, ஆனா நீங்க உழைச்சாலும் வருமானம் இருக்கும். ஆனா இந்த வருஷம் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற உழைப்புக்கு அப்படின்னா, சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு. 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். முதல்ல உங்க உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். நீங்க என்னெல்லாம் உழைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வருமானம் இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த வருஷம் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். ஆனாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல உங்களுக்கு உழைப்பு ஒன்றே தாரக மந்திரமாக இருந்தால் அனைத்து விஷயத்திலும் வெற்றி காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். குரு சாதகமா இருக்காரு. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு. நல்ல நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் சில சமயம் கடனையும் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் தந்தை வழியில சில அசம்பாவிதங்கள் அசௌகரியங்கள் ஏற்பட்டதுன்னா அதெல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். தந்தையுடன் மனஸ்தாபம்னா இப்போ தந்தையோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் உங்களுக்கு சாதகமா செயல்படக்கூடிய வகையில இருக்கும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். என்ன காரணம் என்னன்னா, நீங்க எல்லாருமே கடன் வாங்கியிருப்பீங்க. ஒன்னா கடன் வாங்கியிருப்பீங்க, இல்ல வாங்கின கடனை திருப்பி கொடுத்துக்க முடியாது, சொன்ன சொல் காப்பாத்தி இருக்க முடியாது. இந்த பிரச்சனையினால உங்களை கண்டாலே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆம தன் கூட்டுக்குள்ள கைகால்கள் இழுத்துக்குமோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்களுக்குள்ள இழுத்துப்பாங்க. ஐயோ வராண்டா, என்ன மகர ராசிக்காரன் வராண்டா, கடன் வாங்கிடுவாண்டா அப்படின்ட்டு. ஆக்சுவலா நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, நீங்க கடன் கொடுக்குற ஆளு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கடன் தாராளமா கொடுப்பீங்க. ஆனா இந்த போன வருஷம் 2 வருஷம் பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு பண முடக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாரு. இப்பொழுது அந்த பண முடக்கம் விலகி பண வருமானம் புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 85 to 90% வளர்ச்சி இருக்கு. அதனால உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். நீங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிட்டுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். கடல் கடந்த பயணம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்க ஐடி ஃபீல்டுல இருக்கீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலே நீங்க ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா 2024 டிசம்பர்ல இருந்தே உங்களுடைய பாஸ்போர்ட் விசா எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால, நான் சொந்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொந்தமா தொழில் பண்றேன், சுய தொழில் பண்ணிட்டு இருக்கேன், சிறு முதலீடு செஞ்சு ஒரு லேத்து பற்ற வச்சிருக்கேன், ஒரு நான் ஸ்டூடியோ வச்சிருக்கேன், இந்த மாதிரி எதெல்லாம் சின்ன லெவல்ல ஒரு காஃபி ஷாப், டீ ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல உங்களுடைய டெய்லி சேல்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இந்த உங்க பேர்ல வழக்கு இருக்கு, அரசாங்கம் போட்ட வழக்கு, இல்லை எதிரிகள் போட்ட வழக்கு எல்லாம்
அந்த வழக்கெல்லாம் அப்படியே அமுங்கி போறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது நீர்த்து போகக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அவங்களே வரமாட்டாங்க. அவங்களே ஹியரிங்க்கு வரமாட்டாங்க. நீங்க போய் ஒரு 3 தடவை போவீங்க, 4வது தடவை அந்த ஜட்ஜே பார்த்து சொல்லிடுவாரு, அடா போய் உனக்கு உன்னோட எவன் கேஸ் போட்டானோ அவனே வரல, நீ எதுக்கு அழைச்சிட்டு இருக்க, இந்த கேஸ் நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை அந்த ஜட்ஜு வழங்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டு. அதனால நல்ல இடமா பார்த்து தொடுங்க. தேவையில்லாத பிரச்சனையை போய் கை வச்சிடாதீங்க. எலக்ட்ரிக் ஷாக் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துக்கு உண்டான உழைப்பின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த சுய தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் சொன்னேன். ஆனா அதே சமயம் இதுல இன்னொரு சிக்கலான விஷயமும் இருக்கு. இது என்ன சார் நல்லதுனால சொன்னீங்க, திடீர்னு சிக்கல்னு சொன்னீங்க. சிக்கல்னா பயப்படாதீங்க. அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கிறது. ஏன்னா பணம் நிறைய வருது இல்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாது. வீட்டுக்கு அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம், கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். எப்பவும் போல பணம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், பணம் இல்லாதப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்தவனுடைய முகஸ்துதிக்கு நீங்க மயங்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. அடுத்தவர்கள் உங்களை பாராட்டினாலும் இல்லது ஏசினாலும் எதையும் சமமா பாவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொன்னேன். இந்த பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு நிலையா இருக்கிறதுக்கு ஒரு சூட்சுமத்தை நான் சொல்லித்தர போறேன். இது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற ராசிக்காரங்களுக்கு, அதாவது கடகராசிக்கோ இல்ல விருச்சிக ராசிக்கோ இதை பண்ணினாலும் உங்களை காட்டிலும் அவர்களுக்கு பலன்கள் குறைவாக இருக்கும். உங்களுக்கு அதிகமான பலன்கள் ஏன் 95% கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வழிபாடு அப்படின்னா, சிம்பிளான வழிபாடு, தாமரை வழிபாடு. தினமும் ஒரு தாமரைய மகாலட்சுமிக்கோ இல்லாட்டி பெருமாளுக்கோ சமர்ப்பணம் பண்ணிட்டு வரணும். ஒரு தாமரை வாங்குங்க, 5 ரூபா 10 ரூபா 15 ரூபான்ட்டு கொண்டு போயிட்டு மகாலட்சுமி தாயாரோட கால்கள் வச்சுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா பணப்புழக்கம் ஜாஸ்தி இருக்குன்னா ஒரு தாமரை மாலையை சாற்றி வழிபடுங்கள். நீங்க இதுல இன்னொரு விஷயம், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 8 to 9, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 to 2, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை காத்தால 6 to 7 நீங்க உங்க வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு தாமரையை சமர்ப்பணம் பண்ணி அவளுக்கு உண்டான அந்த ஸ்ரீ சூக்த பாராயணம், அப்படி இல்லைன்னா கனகதாரா ஸ்தோத்திரம், இதை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் மட்டும் இல்லைங்க, மரியாதை கௌரவம் உங்களை சுத்தி நறுமணம் வீசக்கூடிய ஆண்டாக இருக்கும். நறுமணம்னா உங்களை சுத்தி ஒரு சுகந்தம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களை சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவர்கள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திட அந்த சர்வேஸ்வரியின் அவதாரமான மகாலட்சுமியின் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கேன், சென்னை மடிப்பாக்கத்துல இருக்க, நேர்ல வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம், அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த 2025வது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.